ஆண்டிச்சாமி எங்களை நல்லா வச்சிருக்கோணும், எங்க வேண்டுதல் எல்லாம் நிறைவேற்றி தரோணும் அப்படின்னு 7 வருடங்களுக்கு ஒருமுறை கொண்டாடப்படும் ஆண்டிச்சாமியின் திருவிழா 10,000 பேருக்கு உணவு வழங்கி ஊர் மக்கள் ஒன்று கூடி மாஸ் காட்டிய சம்பவம். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் பக்கத்துல ரெட்டியப்பட்டி ஊராட்சியில கவரப்பட்டி வெள்ளமலை மேல குடியிருக்கும் ஆண்டிச்சாமி கோவில் திருவிழா ஆனது 7 வருஷங்களுக்கு ஒரு முறைதான் நடக்கும். இந்த திருவிழா ரொம்ப விமர்சையா நடத்தப்படுது. இந்த கோவிலோட விழா இந்த வருஷம் கடந்த 25ஆம் தேதி மாலை கிராம தெய்வங்களுக்கு கனி எடுத்துட்டு வர்றது அப்படிங்கிற நிகழ்ச்சியோட தொடங்கி அதுக்கப்புறமா வெள்ளைமலை மேல குடிக்கொண்டிருக்கிற ஆண்டிச்சாமி நேர்ச்சை செய்த வேல்களை கொண்டு போற நிகழ்ச்சி நடந்திருக்கு. இதை தொடர்ந்து மதியம் ஆண்டிச்சாமிக்கு சிறப்பு அபிஷேகம், அலங்காரம், தீபாராதனைகள் நடந்திருக்கு. தொடர்ந்து பூஜை படையலை படைச்சு வழிபட்டிருக்காங்க. அப்புறமா கிராம தெய்வங்கள் எல்லாம் வீதி உலா வந்து உத்தரவு கொடுத்தல் நிகழ்ச்சியும் நடந்திருக்கு. 150 சிப்பம் அரிசியில சமையல் செய்யப்பட்டு சாதம் குவிக்க வைக்கப்பட்டு பொரியல், காய்கறி, கூட்டு, சாம்பார், ரசம், பாயாசம், அப்பளம், வடை, கேசரி, அடா என்னென்ன ஐட்டங்களோ அப்படின்னு உணவு வகைகள் எல்லாம் அடங்கிய அறுசுவை அன்னதானம் நடந்திருக்கு. இது ஊர் கோவில்ல இருக்கிற மந்தையில எல்லாரையுமே உட்கார வச்சு பரிமாறி இருக்காங்க. இந்த அன்னதானம் வெறும் 1 மணி 2 மணி நேரம் நடக்கல, கிட்டத்தட்ட பிற்பகல் ஆரம்பிச்சு நைட்டு வர போய்கிட்டே இருந்துச்சு. இதுல கவரையப்பட்டி, வத்திப்பட்டி, காசம்பட்டி, புதுக்கோட்டை, பரளி உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளை சேர்ந்த சுமார் 10,000க்கும் மேற்பட்டவங்க அன்னதானத்துல கலந்துகிட்டாங்க. இதுக்கான ஏற்பாடுகளை கவரையப்பட்டி கிராம பொதுமக்கள் செஞ்சிருக்காங்க. இந்த கிராம மக்கள் கொண்டாடின இந்த திருவிழாவோட வீடியோ ஆனது இப்போ இணையத்துல வைரலா கலக்கிட்டு இருக்கு. ஆஹா, இது அற்புதமா இருக்கே அப்படின்ற மாதிரி மாணவர்களுக்கு சொல்லித்தரதுக்காகவே செயற்கை நுண்ணறிவு கொண்ட ரோபோ டீச்சர் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. மாணவர்கள் கேள்வி கேட்க அந்த கேள்விகளுக்கு இந்த செயற்கை நுண்ணறிவு கொண்ட ரோபோ பதில் அளிக்குது. தொழில்நுட்பத்தை இப்போ பள்ளிக்கூடத்துல பயிலும் மாணவர்களுக்காகவும் கொண்டு வந்திருக்காங்க. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்துல இருக்கக்கூடிய வித்யாலயா சீனியர் செகண்டரி பள்ளியில தான் இப்படி ஒரு ரோபோ டீச்சர் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. இப்போ எல்லா இடத்துலயுமே பாத்தீங்கன்னா ஏஐ அப்படின்ற இந்த செயற்கை நுண்ணறிவை அறிமுகப்படுத்திட்டு வராங்க. எல்லா துறைகளிலுமே இதனுடைய ஆதிக்கம் அதிகமாகிட்டு வருது. இந்த சூழல்ல தான் இப்போ பள்ளிக்கூடத்துல படிக்கக்கூடிய மாணவர்களுடைய கற்றல் திறனை மேம்படுத்தும் வகையில செயற்கை நுண்ணறிவு கொண்ட ரோபோ டீச்சரை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. மாணவர்கள் கேள்வி கேட்க அந்த கேள்விகளுக்கு இது பதில்